வெல்கம் டு ஸ்ரீஸ் மேத் கிளாஸ். இன்றைக்கி நம்ம 2021 NMMS எக்ஸாம் சாட் கொஷின் பேப்பரில் இருக்கிற மேக்ஸில் இருக்க 20 கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு 10 கொஷின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 10 கொஷின்ஸை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 101வது கேள்வி, அடுக்குகளின் மற்றொரு பெயர். ஸோ அடுக்குகளின் மற்றொரு பெயர் வந்து இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இண்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், 102வது கேள்வி, 9/10 என்பதின் ஒன்றாம் இலக்கம். 9/10 என்பதின் ஒன்றாம் இலக்கம். ஸோ இதை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னா, இப்போது 9 ஒற்றை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம், 9 போட்டு பாருங்கள். ஸோ அதோட ஆன்சர் என்ன, 9. 9 இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா 9 போட்டு பாருங்கள். 9 என்ன வரும், 81. ஸோ அது எதில் முடியும், 1ல் முடியும். அப்போது அடுக்கு வந்து ஒற்றை எண்ணாக இருந்தால் 9ல் முடியும், இரட்டை எண்ணாக இருந்தால் 1ல் முடியும். ஓகே, இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 9/10. அப்போ 9/10 அப்படிங்கிறது என்னது, 10 அப்படிங்கிறது வந்து இரட்டை எண். அப்போ 9 இரட்டை எண். இரட்டை எண் வந்து எதில் முடியும், நம்ம அப்படியே பார்த்தோம் இல்லையா, 9/2க்கு பார்த்தோம். அப்போ எல்லா இரட்டை எண்ணுமே எதில் தான் முடியும், 1ல் தான் முடியும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஒரு முக்கோணத்தின் அதிகபட்ச கோணங்களின் எண்ணிக்கை. இது உங்களுக்கே தெரியும், வெரி ஈஸி. அதிகபட்ச கோணங்களின் எண்ணிக்கை 3. அடுத்த கொஸ்டின், 104வது கொஸ்டின். இந்த சிம்பிள் இது வந்து எதை உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒத்த, சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம். 105வது கேள்வி, இப்போது பின்வரும் அட்டவணையிலிருந்து எக்ஸ் மற்றும் ஒய்க்கு இடையே உள்ள தொடர்பு. இப்போ எக்ஸோட மதிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க 1 2 3 4, ஒய்யோட மதிப்பு 1 3 5 7. இப்போ இது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கீழே இருக்க ஆன்சர்லேருந்து கூட ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து 1ன்னா ஒய்க்கும் 1 தான் வந்திருக்கு. இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு 1ன்னு இருக்கு இல்லையா, அதே வந்து கீழே இருக்க ஆன்சரில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸுக்கு நம்ம இங்கே 1 போடுறோம். ஸோ 2 × 1, 2 × 1 + 1. ஸோ அப்போ என்ன வரும், 2 + 1 = 3 வருது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஒன், 2 × 1, 2 - 1, 2 - 1 which is equal to 1. ஸோ y is equal to 1 கிடைக்குதா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். வேணும்னா ஒன் மோர் வேல்யூ, அடுத்த வேல்யூ கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 2 × 2 4, 4 - 1 is 3. ஸோ 3 கிடைக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். இது ரொம்ப ஈஸியான சம். a/b என்ற விகிதமுறு எண்ணில் a is not equal to b எனில் அதனுடைய பெருக்கல் நேர்மாறு. பெருக்கல் நேர்மாறு என்ன, அதோட தலைகீழ் எழுதணும். அதாவது தொகுதி பகுதி இடம் மாறும் இல்லையா. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் b/a. அடுத்தது 107வது கொஸ்டினில் 98 வர்க்கமூலம் பை 162 வர்க்கமூலம் என்பதன் சுருக்கப்பட்ட மதிப்பு. ஸோ இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், 98 பகாக்காரணிப்படுத்தணும். ஸோ 2 49 7 7. அப்போ 98 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, வர்க்கமூலம் வந்து 7√2. நெக்ஸ்ட் இதே மாதிரி 162 நீங்கள் பகாக்காரணிப்படுத்தணும். ஸோ 81 3 27 3 9 3 3. ஸோ இது ஒரு பேர், இது ஒரு பேர். அப்போ 3 3s are 9√2. ஸோ இதோட ஆன்சர் வந்து 9√2. இப்போ என்ன பண்ணணும், இதையும் இதையும் டிவைட் பண்ணணும்.
அப்போ 7√2/9√2 is equal to root 2 cancel ஆகிடும். So the answer is 7/9 is the right answer. Next one. கார்ட்டீசியன் தளத்தில் x equal to 0 என்பது எதை குறிக்கிறது? இது வந்து நீங்கள் கிராஃபில் இப்படி படிச்சிருப்பீங்க இல்லையா? இது வந்து x dash, இது வந்து y dash, இந்த அச்சு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இந்த x அச்சினுடைய சமன்பாடு வந்து y equal to 0, இந்த y அச்சினுடைய சமன்பாடு வந்து x equal to 0. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? x equal to 0. அப்போ அது எந்த அச்சை குறிக்கிறது? y அச்சை குறிக்கிறது. அடுத்த கொஸ்டின். ரவி ஒரு சட்டையை 480 ரூபாய்க்கு விற்பதால் 25% நட்டமடைகிறார். அவர் 20% லாபம் பெற சட்டையை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் பார்ப்போம். ரவி ஒரு சட்டையை 480க்கு விற்பதால் 25% நட்டமடைகிறது. ஸோ இப்போ இது வந்து நட்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க, விற்ற விலை கொடுத்துருக்காங்க. ஸோ விற்ற விலையும் நட்ட சதவீதமும் கொடுத்தா அடக்க விலை எப்படி கண்டுபிடிக்கிறது? அடக்க விலைக்கான ஃபார்முலா வந்து அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு, உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், 100/100 மைனஸ் நட்ட சதவீதம் இன்ட்டு விற்ற விலை. ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 640 வரும். இந்த 640 வந்து அடக்க விலை. ஓகே, ஸோ அடக்க விலை எவ்வளோ? 640. இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, அவர் 20% லாபம் பெற சட்டையை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? அப்போ அடக்க விலை 640, 20% வந்து லாப சதவீதம். இது ரெண்டையும் வச்சு விற்ற விலை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, அடக்க விலை என்ன வந்துச்சு? 640. லாப சதவீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20%. ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா விற்ற விலை. ஸோ விற்ற விலைக்கான ஃபார்முலா என்ன? விற்ற விலை சமம் 100 + லாப சதவீதம் பை 100 இன்ட்டு அடக்க விலை. ஸோ இதில் போட்டிங்க அப்படின்னா விற்ற விலை எவ்வளோ கிடைக்கும்? 768 ரூபா. 768 ரூபா. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். கடைசி கேள்வி. ஒரு பொருள் அதன் மையத்தை பற்றி 360 டிகிரிக்கு குறைவான கோணத்திற்கு சுழற்றிய பின்பும் ஒரே மாதிரியாக தோன்றினால் அப்பொருள் டேஷ் தன்மையை கொண்டது எனலாம். இது நம்ம நீங்கள் படிச்சிருப்பீங்க, சுழல் சமச்சீர் தன்மை. நம்ம நிறைய ஷேப்ஸ் வச்சு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ 360 டிகிரி வர்றதுக்கு முன்னாடியே அது நிறைய டைம் வந்து பொருந்தும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சதுரம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து 360 தொடும் பொழுது 4 வாட்டி பொருந்திருக்கும். அப்போ அது என்ன தன்மையை கொண்டிருக்கு அப்படின்னா சுழல் சமச்சீர் தன்மை கொண்டிருக்கிறது. எதை கொண்டிருக்கிறது? சுழல் சமச்சீர் தன்மை கொண்டிருக்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம 2021 கேட்கப்பட்ட சாட் வினாத்தாளில் உள்ள கணித வினாக்களை பார்த்தோம். ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். தேங்க்யூ.